ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் கரிகாலன் கட்டிய கல்லணை இந்த பாடத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களுக்கு நம்ம ரொம்பவே பெருமைப்பட்டுக்கணும். அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறோமோ அப்போ தான் நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம தமிழர்களாக இருந்தோம்னா நம்ம தமிழ் மூதாதையர் சோழ மன்னன் கட்டிய இந்த கல்லணைக்காக நம்ம ரொம்பவே பெருமைப்பட்டுக்கணும். அதே சமயத்தில் நாங்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னா நாம் ஒரு இந்தியர் தானே. அப்போ நாம் இந்தியராக இருக்கும் பொழுது நம்ம இந்திய திருநாட்டில் ஒரு மன்னர் இந்த மாதிரி கல்லணை கட்டியிருக்காரு அப்படின்றத நினச்சி நம்ம ரொம்பவே பெருமைப்பட்டுக்கலாம். அதில் தப்பே கிடையாது. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த பாடம் உங்களுக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, மணிமொழி கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்லாம் முடித்த உடனே ஜாலியாக ஊருக்கு போகிறாங்க. அங்கே திருச்சியில் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே மாமா ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. டேமெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க போவோம்ல, அந்த மாதிரி சுற்றி பார்க்க போகும்பொழுது அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக போகிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படி போகும் வழியில் அந்த கல்லணையை பற்றி சிறப்புகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. கனிமொழி மணிமொழி கூடவே சேர்ந்து நாம் கல்லணை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், ஃபஸ்ட்டு கல்லணை எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னாலும் மாவட்ட வாரியாக பார்க்க சொல்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. எங்கே நீங்களும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கல்லணை எங்கே இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. திருச்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில் கல்லணை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு தானே? கல்லணை எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. நம்ம திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பக்கத்தில் கல்லணை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், கல்லணையை யார் கட்டினாங்கன்னு தெரியுமா? இதோ பாருங்க, கரிகாலன் அப்படின்றவர் தான் கல்லணையை கட்டியிருக்காரு. இவர் ரொம்பவே சிறப்பு மிக்க சோழ மன்னர்களில் ஒருத்தர் ஆவாங்க. இவருடைய இயற்பெயர் வளவன். கரிகாலனுக்குடைய ஃபஸ்ட்டு வச்ச பேர் என்னது? வளவன். அப்புறம் ஏன் அவரை கரிகாலன் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு தீ விபத்து ஏற்பட்டு கால்கள் ரொம்ப கருகி போன மாதிரி ஆயிடுச்சா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவர் ஒன்றும் ஆகாது, இவர் நல்லா ஆயிடுவார், கரிய கால்களை உடையதால் இவர் கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், வளவன் எப்படி கரிகாலன் ஆனார்ன்றதும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? கரிய காலை உடையவன் என்பதுடைய பொருள் தான் கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு. மணிமொழியும் கனிமொழியும் அந்த கல்லணை கிட்ட போயிட்ட உடனே ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இங்கே பாருங்க, கல்லணை எவ்வளோ நீளமாகவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாகவும் இருக்குல்ல, எவ்வளோ சூப்பராக கரிகாலன் கல்லணையை கட்டியிருக்காரு. உலகத்திலேயே ரொம்ப பழமையான அணை எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கல்லணை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லணை இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு இதில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இன்னுமே பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லக்குட்டீஸ், அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லணை அப்படின்னு தான் சொல்லப்படுது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியிருக்காங்க. மணல்லையே அடித்தளம் போட்டு இதை கட்டியிருக்காங்க. இது பழந்தமிழரின் கட்டுமான திறனுக்கு சான்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பழங்காலத்து தமிழர்கள்லாம் எவ்வளோ அறிவு கூர்மையாக இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக இருக்குது. இன்ன வரைக்கும் இந்த கல்லணை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே போற்றப்படுது. அது மணிமொழிக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கவே முடியல. அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கா. உடனே சொல்கிறாரு, காவிரியில் அடிக்கடிக்கு வெள்ளம் வரும், அதனால் நீர் அந்த வேஸ்ட்டாக போய் யாருக்குமே பயன்படாமல் மொத்த நீரும் போய் கடலுக்கு போயிடுது. மழை காலத்தில் அதிகமாக வெள்ளம் வருது, வெயில் காலத்தில் தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு கரிகாலனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அதனால இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லணையை கட்டுறதுக்கு முடிவு பண்ணாராம். அப்படி மட்டும் இல்லாமல்
அந்த காலத்துலலாம் வந்து இரும்பு கம்மி, அப்புறம் சிமெண்ட்டு அதெல்லாம் வந்து இல்லையே, அப்போ வந்து இருந்துச்சா இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மணிமொழி வந்து கேட்டிருக்கா. மாமா சொல்கிறாரு, இல்லைம்மா, அணை கட்டப்பட முதல் முறையை சொல்கிறேன் கேளு, எப்படி கட்டியிருக்காங்கன்றத சொல்கிறேன் கேளு. காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை வந்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த பாறைகள் வந்து நீர் அறுப்பின காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்கு சென்றுச்சான். அதாவது பாறையை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த நீரோட அரிப்புக்காக அது அப்படியே உள்ளமாக இறங்கியிருக்கு. அந்த இறங்கின பாறைங்க மேலே வந்து ஒரு தண்ணீரில் வந்து கரையாத சில வகை களிமண்லாம் இருக்குது. அந்த களிமண்ணுங்களை வந்து ஒட்டிக்கிற மாதிரி பூசி இன்னொரு பாறையை அதை மேலே வச்சு ரொம்ப பலமாக வந்து இதை கட்டியிருக்காங்க. அது வந்து அதனால தான் வந்து பல நூற்றாண்டுகளை கடந்தும் கம்பீரமாக வந்து இந்த கல்லணை வந்து இன்னும் இருக்குது. இது வந்து தமிழர்களுடைய கட்டுமான திறனை வந்து பறைச்சாற்றும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு உள்ளது, இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போன் வாருங்கள். இவ்வணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்க, இதை கட்டி முடிச்சிருக்காங்க. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. காவிரி ஆறும் பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதனால் தான் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன. இது உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம தமிழர்களுடைய பெருமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்து அவங்க மாமியை வந்து கொண்டு வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அழகாக அதை கட்டிட்டு வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அந்த நாளை வந்து ரொம்பவே திருப்திகரமாக வந்து அனுபவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா அழகாக சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்தின பற்றின எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அறிவை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகே செல்ல குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். தேங்க்யூ.